இந்த வீடியோல மார்க்கெட்ல மஞ்ச சட்டையை போட்டு ஆடுறவர்ல இருந்து கொல்லிக்கு போற தீனி தூக்கி வாயில போடுறவர் வரைக்கும் மேற்கொண்டு புல்லட் வண்டியில சைக்கிள மாட்ட டிராக்டரை சங்கிலியால போட்டேன்னு பல தானே பார்க்கலாம். ஒரு 10 பேச்சல வர வச்சுட்டு சரி வாங்க போலாமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். யாரா அவன் பொண்டாட்டி பாஸ்புக் அப்டேட் பண்ணுன்னு சொன்னதுக்கு புருஷனை கூட்டணும் அப்பதான் பண்ணுன்னு சொன்னது யாரா? நீ வா இங்க தானே, நீ தான் முறைக்கிறீங்க, வா நீ தானே. இந்த இன்டர்நெட் உலகம் சிறுசுங்களை தான் கெடுத்து வச்சிருக்குதுன்னு பார்த்தா ஆயா என்னயா நீங்க யாரோ உங்களை தூண்டி விடுறாங்க. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு. ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி டூ 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 ஹாப்பி ஹோலி டூ டூ டூ. என்ன எதுக்கு சார் காரு? வைஃப் அவங்களோட தங்கச்சி அக்கா பொண்ணு முத கொண்டு நான் ஒரே வண்டியில கூட்டு போவேன். எதுக்கு எனக்கு காரு? ஆபீஸ் போயிட்டு வரதே ஒரு சோம்பேறித்தனமா இருக்குதுங்க. அந்த சோம்பேறித்தனத்தையே இன்னும் சோம்பேறித்தனம் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ இவரு கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சு. மூஞ்சில தூக்கி ஹாப்பி ஹோலினா தலைவன் சிங்க வந்துட்டாடா. என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஒரு இன்ஜினியர், அதுவும் சிவில் இன்ஜினியர்டா, நீ வந்து என்கிட்ட லா பேசிட்டு போ. உன் திறமையை நீ காட்டனல, என் திறமையை நான் காட்டுறேன் பாரு. What I say you do. This is planning. பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன சார். அங்க ஓடின்னு போற டெம்போவை பாருங்க சார், எதுவுமே தெரியல. அந்த நம்பர் பிளேட்டை பாருங்களா, அதுவும் தெரியல. ஏங்க இட்லி பிளேட்ல எழுதி போட்டு வந்துக்கிறாருங்க நம்பரை. கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? கொளுத்துங்க நீங்க ஏத்துலதான் கல்யாணத்துல சமையல் தடபுடலா ஆக போதே. தைரியமா போயிட்டு பக்கத்துல பயப்படாதீங்க தலைவர மஞ்ச சட்டை அப்படியே பத்தி எரிஞ்சு. சரி பதறாதீங்க, கொளுத்துங்க. எரிக்க போறீங்களா? சக்கு சக்கு வத்தி குச்சி சட்டுன்னு தான் பத்தி கிச்சி ஒயிலே ஒயிலே. சைக்கிள் ஓட்டினாதான் உடம்புக்கு நல்லதாமா. அதான் இருக்குது எதுக்கு தண்டமா இருக்குது. இன்ஜின் டயர் எல்லாம் கழட்டி வித்துட்டு சைக்கிளா மாத்திட்டேன். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. கடையில எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாமா, தன்னோட கூட எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாமா. 300 ரூபா தானா. இனிமே அவன் அந்த ஆஃபரை கொடுப்பான்னு நினைக்கிறேன். யாரு இவன் யாரு கொம்பன்னு கூறு சொல்லி சொல்லி சீரு. ஒரு சமூகத்துல அக்கறை உள்ள பெண்ணா அவங்க தலையில எவ்வளவு கொள்ள சுமைய தாங்குறாங்க தெரியுமா? நான் சார் டயர்லாம் வாங்கி வீணா தண்ட செலவு பண்ணுகிறீங்க. 4 டயரும் தூக்கி வந்த வேலைக்கு வீங்க. இருக்கிற வண்டி வச்சு ஓட்டுங்க. ரிப்பேர் ஆச்சுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீடியோல தான் சொன்னாங்க. நீங்களா யாருடா? தாத்தா இந்த வயசானாலும் கொல்லில தீனி போட்டு உழைச்சு சாப்பிட்டு தாத்தா மூஞ்சில கொட்டாதீங்க. அதான் இந்த வயசா யூரியாவெல்லாம் மூஞ்சில கொட்டாது தாத்தா. இப்ப இந்த மார்க்கெட்டே என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படி அலற போகுது. அப்படி ஒரு பல்டி ஜம்பிங் போட்டு அம்மா இங்க குரல் வித்த காமிக்கிறாங்க. வார தெருவா போலாம் வாங்க. இன்சல்ட் பண்றேன். ஏங்க நல்ல நல்ல மொமெண்ட் எல்லாம் எடுக்காம விடுறீங்க. மொமெண்ட் முக்கியமா, ஐபிஎல் மேட்ச் முக்கியமா? இங்க ஸ்கோர் எவ்வளவு மிஸ் ஆகுது தெரியுமா உங்களால? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா. நான் கலக்கனாதான் கலங்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி 3 நாள் கழிச்சு இந்த முட்டையை கலக்குறேன். நீ இப்பயும் ஒதுங்கி ஒதுங்கி போனான்னு வச்சுக்க. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகா. ஐய இவரெல்லாம் ஆட ஆரம்பிச்சாருன்னா பூமி மேல நிக்க மாட்டாருங்க. அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அருமையான குடும்பம் சார். நீங்க யூனிவர்ஸ்லயே தேடினா கூட இப்படி ஒரு ஃபேமிலியை பார்க்கவே முடியாது. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. சரி சப்போட்டா பழம் வாங்கலாமே, பச்சை கலர் தனியா சிவப்பு கலர் தனியா இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னங்க ரேட்லன்னு கேட்டேன். அதுக்கு எப்படி நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம்.
போப்பா வண்டி நிக்காம ஓட்டினாரு தூரத்துல ஒரு 300 மீட்டர் தள்ளி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. தூசி படுத்து பாரு வைப்புல போட. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? மாட்டு வண்டியில போறவரா? மாட்டு வண்டிக்காரரா? மேன் ஒழுங்கா பேசு மேன். மாடர்ன் மாட்டு வண்டிக்காரன்னு சொல்ல. அப்படியே போற வழியில கேஷுவலா திராட்சை பழத்தை தூக்கிட்டு போறாரு. நானும் நேர்ல போயிட்டு உனக்குலாம் அறிவு இருக்காதா, படிச்ச மாதிரி டீசெண்டா இருக்கிறல, மண்டையில மூளை இருக்குதா இல்ல வேற எதனா இருக்குதா பின்னாடி போற ஒரு டீசெண்டா கேட்டு போயிட்டேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே. சைக்கிள் வண்டியில சங்கிலி போட்டு பூட்டி பாத்துருக்கீங்களா? டிராக்டரே இத்தனோண்டு சங்கிலியில மாட்டி வச்சவர் அவரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். வண்டியில போனா ஹாரன் அடிச்சா நகர்ந்து வழி விடணும். அதை விட்டுட்டு நீ என்ன அடிக்கிறது நான் என்ன போவேன்னா அது வண்டின்னு விட்டு தானே நீ திமிரா போறா. இப்ப வா நீ இங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். நூறு பெட்டு தானே சார் கேட்டீங்க? எப்ப லாரி வருமா? லாரி 100 பெட்டுக்குலாம் எதுங்க லாரி? டெம்போல கட்டி ஏத்துன வர வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னுடைய பாசமிகு மனைவியே ஒரு சமையல் செஞ்சு வச்சிருக்காங்க. நேத்து 1 லிட்டர் கோல்டு வின்னர் வாங்கி வந்து தந்தான். என் மேலதான் தப்பு. நான் 100 தான் மட்டும் வாங்கி வரணும். கூட தர யோசிக்க மாட்டேனடி. வாழ்க்கையே ஒரே பிரச்சனையாவே வாழ்க்கை அதுக்கப்புறம் போறதெல்லாம் இருக்கட்டும். செருப்பு மேல சோறு போட்டு தின்ற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? எல்லாமே அதை மறக்க. புது வண்டி எடுத்துருக்கிறோமே டிஸ்டி போடுமேன்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சா அவன் என் கையால உடைய மாட்டான்னு அடுத்தவங்க விட்டு டயர்ல போய் உடையறான். எவ்வளவு கொழுப்பு இருக்கும். வரண்டா சின்னசாமி. அம்மா கூட பையன் நைஸா ஓதிங்க ஓடியாந்துடுற. அடி கழுத்து மேல வச்சு போலாம் பின்னாடி போலாம். என்ன இந்த வயசுல உனக்கு திருத்தனமான அனுப்புறாங்க. நான் கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் பெருகின்னு போறவங்கள பேண்ட வச்சு எங்க பாருங்க மேல பாருங்க. காலில் தான் ஒருத்தவங்க பெருகின்னு போனாங்கன்னா எத்தனை பேர் தான் ஒரே தெருவு எத்தனை வாட்டி பெருகுவீங்க? இது என்ன தூக்கி நிக்குது? போற ரூட்ல தாரு ரோட்ல முட்டி போட்ட நாய போல. அருமையான ஆப்பிள் போன். நேத்து சாயங்காலம் தான் ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன். இன்னைக்கு சாயங்காலம் விற்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. ஆனா 10,000 ரூபாய் கம்மியா தரங்க. சாதா ஐபோன்ல எவ்வளவு கிராம்ல தானே இருக்கும். இது 3 கிலோ கூட. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுதுல்ல, அதோட இரும்பு கம்பியை புடுங்கி அதை எடுத்து ரோட்ல சுத்துறாங்க. அதுல படாம சுத்தி இருக்கவங்க எகிரி எகிரி குதிக்கணும். இல்ல பட்டுச்சுன்னா காலே போயிடுமே. இந்த விபரீத விளையாட்டுலாம் தேவையா? இது நல்லா இருக்கு. எக்ஸாம் எழுதும் போது 4 ஆப்ஷன்ல எதை செலக்ட் பண்றதுனே தெரியாம உட்காந்து இருந்தீங்கன்னா இந்த பெண்ணை வாங்கிக்கோங்க. இதை சுத்தினீங்கன்னா ஏபிசிடின்னு எதனா ஒண்ணு விழும். அதை செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க வாழ்க்கை தெரு கோடியில போறலாம். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா. சும்மா கிடந்த சங்கை ஊத்தி விட்டாய் சிவனேனு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். பேராண்டியா நான் ஒரு கம்பெனியோட சிஇஓடா இருந்துட்டு போ. எனக்கு என்ன அந்த மண்டையில கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டி முடிக்கிறேன். அப்புறம் பேசுங்க. 47% ஆஃபர்ல இருக்குதுங்க. வந்த விலைக்கு வாங்கணும்னு வாங்கி போட்டுட்டேன். வாங்க போம்மா. தாடி இருக்கிறவன் 1008 ஸ்டைல வச்சுக்கிறாங்க. இல்லாதவங்க நாங்க என்ன பண்றது? டேப் போட்டு நுரையில தான் தாடி வளர வைக்க வேண்டியதாகுது. ரோடு சைடு கடை தாங்க. சும்மா அவ்வளவு சூப்பரா பட்டர் அட அந்த டேஸ்ட் நாக்குல நாட்டியம் ஆடுறதுலாம் இருக்கட்டும். கொஞ்சம் பின்னாடியும் பாருங்க தலைவரே. அப்புறம் நான் 2 ரூமுக்கு 2 ஏசி போட்டு எதுக்கு 40,80,000 செலவு பண்ணா? நடுவுல செவர ஓடிச்சு பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் வச்சுட்டா சரியா போச்சு. சரி அவருக்கு தேவைப்படும் போது இவருக்கு தேவைப்படாது, இவருக்கு தேவைப்படும் போது அவருக்கு தேவைப்படாது. அந்த லாஜிக்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சார். வித்தியாசமான கை கழுவுற காணுங்க. அங்க போயிட்டு நீங்க புடிச்சு திருப்பி முறுக்கலாம் தேவையில்ல. அப்படி ஜக்க சாய்க்கிற மாதிரி சாச்சிங்கன்னா தண்ணி வரும்.